ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிக் பாஸ்க்கு முன்னாடி காமன் மென்ஸோன்னு ஒரு ஷோ போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்களா? அதுல வர ப்ரோமோ பார்த்தீங்களா? ஏங்க, ஆல்ரெடி பிக் பாஸ்குள்ள போனவங்க தான் 3 பேருமே ஜட்ஜஸா வந்திருக்காங்க. வந்து அவங்க தான் ஆள் எடுக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆள்களை ஃபுல்லுமே நல்ல ரிச்சான ஆள்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துல நடிக்கிறவங்க, நாடகத்துல நடிக்கிறவங்க, இவங்களெல்லாம் செலெக்ஷன் பண்ணி தான் ஆல்ரெடி வச்சிருப்பாங்க. இந்த காமன் மேன் ஷோ அப்படின்றதுல வந்து இப்ப எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க தெரியல. எல்லாமே இன்ஸ்டா சம்மந்தப்பட்டவங்க, ஃபாலோவர் நிறைய வச்சிருப்பாங்க பாருங்களேன், அவங்க தான் இருக்காங்க. அதுல இருந்து இவங்க செலெக்ஷன் பண்றாங்க. எப்படி செலெக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி தண்ணி குழாயில அடிச்சுக்கிற மாதிரி குடத்தை வச்சு அடிச்சுக்கிறது, அப்புறம் பாத்தீங்கன்னா மண்ணுல குதிச்சுக்கிறது, இதுக்கெல்லாம் வேற பேர் இருக்கு. நான் மேலோட்டமா சொல்றேன். அப்படி அடிச்சுக்கிறது வச்சுக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா போன சீசன்ல ஒருத்தர் போர்டை வச்சுக்கிட்டே என்னை உள்ள கூப்பிடுங்க, என்னை உள்ள கூப்பிடுங்கன்னு சொன்னார்ல அவரு. இப்படி உள்ளவங்களா தான் எடுத்திருக்காங்க. ஆனா இவ்வளோ பேர் செலெக்ஷன் பண்ணி மிஞ்சி போனா இந்த காமன் மேன் அப்படின்றவங்கள ஒரு 5 பேர் செலெக்ஷன் பண்ணுவாங்களா? ஆனா இதுக்கு 3 ஜட்ஜஸ், இதுக்கு ஹோஸ்ட் பண்ண ஒரு மாயான்ற ஒரு பொண்ணு, இவங்களெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனா எப்படி சொல்ல, சராசரியான ஆளுகளுக்கு வந்து உள்ள போனா மதிப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு மதிப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு மதிப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு நைட்டி போட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து எப்படினாலும் நம்ம வந்து ஒரு கண்டென்ட் வரட்டும் அப்படின்றதுக்காண்டி அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணையும் வச்சு அவங்க வீடியோ இது பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா போனோடனே 3 பேருமே சொல்லிட்டாங்க, நீங்க ட்ரெஸ்ஸை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க, இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பிடுறாங்க. வெளியில அனுப்புனோடனே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து நீங்க 3 பேர் சொன்னதுமே தப்பு தான், என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் பாத்தீங்கன்னா மீடியால உள்ள ஒரு அப்பாவோட பொண்ணு வேற உள்ள போறாங்க. அந்த பொண்ணுமே உள்ள போய் பேச ஆரம்பிக்கையில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா பத்திய சொல்ல வேண்டிய நிகழ்ச்சி வந்துருது. அப்ப அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க, அப்பாவுடைய பேரெல்லாம் சொல்லி உள்ள நுழையணும்னு நினைக்காதீங்க, நீங்க தனிநபரா நுழைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுக்கும் நோஸ் கட் ஆகுது. அந்த பொண்ணு வெளியில வந்து இது பண்ணுது. இப்படி பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லதும் சொல்றாங்க, கெட்டதும் சொல்றாங்க. அதே மாதிரி உள்ள போனவங்க ஃபுல்லா இன்ஸ்டால அவங்களுக்கு ஃபாலோவர் கூடுவாங்க, அவங்களுக்கு கமெண்ட் வரும், லைக் வரும்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.